இந்த வீடியோவில் நீங்கள் கட்டும் வீட்டின் சுவிட்ச் போர்டுகள் அனைத்தும் எந்த உயரத்தில் எந்த இடத்தில் அமைந்தால் பார்ப்பதற்கு அழகாகவும் சுவிட்ச் ஆன் ஆஃப் செய்வதற்கு எளிதாகவும் இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழு விவரங்களும் வாய்ஸ் மற்றும் எழுத்து வடிவில் கூறப்பட்டுள்ளது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தால் அனைத்து விவரங்களும் எளிதாக புரியும். பிகைனர் எலக்ட்ரீஷியன் மற்றும் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு இதில் பல வகையான டிப்ஸ்களும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள் போகலாம். பாருங்கள், என்ட்ரன்ஸ் ஏரியாவில் நமக்கு டிவி வரும். இந்த டிவி தரையில் பென்சில் ஃப்ளோரில் இருந்து 60 இன்ச்சு, அதாவது 5 அடி பாட்டம் இருக்குமாறு நம்ம அமைத்து கொள்ள அனைத்து லைட்டு, ஃபேன், சுவிட்ச், கண்ட்ரோல் பாக்ஸ், அதாவது இது தரையிலிருந்து 4.5 அடி 54 இன்ச்சு இருக்குமாறு நாம் அமைத்து கொள்ள வேண்டும். பெட் சுவிட்ச் என்று சொல்லப்படும் பெட்டிலிருந்து ஆன் ஆஃப் செய்யக்கூடிய லைட் பேண்ட். இது தரையிலிருந்து 2.5 அடி அல்லது 3 அடி இருக்குமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாக்ஸிலிருந்து நமது ஏசி மற்றும் நைட் லேம்ப் ஆகியவற்றை கண்ட்ரோல் செய்யுமாறு நம் வயரிங் செய்து கொள்ள வேண்டும். இது ஏசியோட பாயிண்ட். இது சீலிங்கில் இருந்து ஒரு 18 இன்ச்சு, அதாவது 1.5 அடியும் அதனுடைய கண்ட்ரோல் டைரெக்டாக பெட் சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகுமாறு நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஏசியினுடைய சுவிட்சு வால் சென்டரிலிருந்து அந்த ரூம்பு சென்டரிலிருந்து 20 இன்ச்சு இருக்குமாறும் சீலிங்கிலிருந்து 18 இன்ச்சு இருக்குமாறும் வைத்துக்கொள்ள வேண்டும். டேபிள் பாயிண்ட். இது கிச்சன் மேடையிலிருந்து 12 இன்ச்சு, அதாவது 1 அடியில் இருக்குமாறு இந்த பாக்ஸை வைக்க வேண்டும். இந்த பாக்ஸில் RO வாட்டர் ஃபில்டர் கண்ட்ரோல் சுவிட்சு, சிம்னி கண்ட்ரோல் சுவிட்சு இரண்டும் இந்த பாக்ஸில் இருக்குமாறு நம்ம வயரிங் செய்து கொள்ளலாம். இது RO பாயிண்ட். இது தரையிலிருந்து 6 அடியில் வைத்து கொள்ள வேண்டும். இதனுடைய கண்ட்ரோல் சுவிட்சு நமக்கு கிச்சன் மேடை பாக்ஸில் இருக்குமாறு நம் வயரிங் செய்து கொள்ள வேண்டும். இது பாருங்கள், இது சிம்னியோட பாயிண்ட். இது தரையிலிருந்து 7 அடி வைக்க வேண்டும். இது கிச்சன். இந்த கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பாயிண்ட் இந்த இடத்தில் வருகிறது. இது தரையில் இருந்து 5 அடி உயரத்தில் இருக்குமாறு ஒரு 3 மாடல் பாக்ஸ்களை வைத்துக்கொள்ள வேண்டும். இது மேக்சிமம் ஃப்ரிட்ஜின் பின்பக்கத்தில் வராமல் சைடில் வருமாறு வைத்து கொண்டால் நம் ஆப்ரேட் செய்வதற்கு எளிதாக இருக்கும். இது வாட்டர் ஹீட்டர் அவுட்லெட். இது சீலிங்கிலிருந்து 18 இன்ச்சு, அதாவது 1.5 அடியில் இருக்குமாறு ஒரு 2 மாடல் பாக்ஸ் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிரர் லைட்டுக்கான பாயிண்ட். இது தரையிலிருந்து ஒரு 7 அடி இருக்குமாறு வைத்துக்கொள்ள வேண்டும். இதில் வாஷ் பேசின் வரும். வாஷ் பேசினுக்கு மேல் மிரர் மாட்டுவார்கள். அதற்கு மேல் 7 அடியில் நமது பாயிண்ட் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது வாஷிங் மிஷினுக்குடைய பாயிண்ட். இது தரையிலிருந்து 5 அடி இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும். பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கும் வரை உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.